ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சோயா ஃபேமிலி. நாம் இன்றைக்கி ஒரு ஹேர் ஆயில் தான் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, வேப்பலை, கருஞ்சீரகம், அப்புறம் கத்தாழை, இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது கூட தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் பியூராக நமக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் முடிஞ்சளவு இதையே எடுத்துக்கோங்க. அப்புறம் ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கண்டிப்பாக ஈரம் இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம அது கூட நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருட்களையும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கிடலாம். இந்த எல்லா பொருளுமே ஒவ்வொன்றா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் வெள்ளை துணியை நல்லா விரிச்சிட்டு அது மேலே வச்சுருங்க, ஈரம் போகிறதுக்காக. ஸோ ஈரம் இல்லாமல் இது கூட நம்ம சேர்த்துக்கிறணும். ஒருவேளை ஈரம் இருந்துச்சுன்னா நம்ம காய்ச்சின கொஞ்ச நாள்லையே எண்ணெய் கெட்டு போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்னடா கொஞ்சமாக எடுத்திருக்கேனேன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு மட்டுமே தான் இந்த அளவு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ எண்ணெய் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இதனுடைய அளவுகளையும் நீங்கள் கூட்டி சேர்த்துக்கோங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருவேப்பிலை மட்டும்தான் நான் நிறைய எடுத்திருக்கேன். இப்போது இது கூட நம்ம கரிசலாங்கண்ணி, அப்புறம் வேம்பாலம் பட்டை இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுவே எங்களுக்கு போதுமானது, அதனால் நான் இதை மட்டுமே எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த எண்ணெய் மட்டும் தேய்ச்சா முடி வளரும், கொட்டும் அப்படிங்கிறத நான் சொல்லவே மாட்டேன். அதுக்கு முதல்ல நம்ம கவலை இல்லாமல் நல்ல தூக்கம், ஹாப்பியான தருணம், நிறையா விஷயம் இருக்குது. அதையும் தள்ளி நம்மளோட ஜீன் அப்படின்னு எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு நான் ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்ச எண்ணெயை நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ அந்த கடாய் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணாத கடாய் தான். உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா ஸோ அதையும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருட்களையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும், கரகரப்பாக தான் நான் அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக நான் அரைக்கலை. ஸோ இவ்வளோ தான் அது அரைப்படும், ஏன்னா நம்ம கரிஞ்சீரகம் எல்லாம் போட்டிருக்கிறனால. ஸோ இப்போ நம்ம காய்ஞ்சிட்டு அந்த எண்ணெய், அந்த கொதிக்கிற எண்ணெயில் நம்ம இதை போட்டுக்கிடலாம். இதை போட்டோன்னா பாருங்கள் எப்படி வருதுன்னு பபிள்ஸாக. இப்போ இந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கணும். நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த எண்ணெய் காய்ச்சுங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப நேரம் எண்ணெயை காய விட்டாலுமே நமக்கு முடி கொட்டும். நிறையா பேருக்கு எப்படி காய்ச்சி தேய்ச்சாலும் முடி கொட்டுதே அப்படிங்கிற நிறையா டவுட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், எண்ணெயை நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் வச்சு கொதிக்க விடாதீங்க தயவு செஞ்சு. லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் ரொம்ப நேரம் ஆனாலும் பரவாயில்ல. இது இப்போ நான் 1/2 hour ஆகிருக்கு இந்த எண்ணெய் ரெடி பண்ண. ஸோ அவ்வளோ நேரம் ஆகும் 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு. ஸோ அதை பொறுத்து நீங்கள் பார்த்து நீங்கள் காய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பபிள்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. லோவாக தான் அது கம்மி ஆகும். அது தட்டி நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் எவ்வளவோ ஸ்லோவாகிட்டு அப்படின்னு. இப்போது இது ரெடி ஆகிட்டு. இப்போது இது கரெக்டான ஸ்டேஜ் தான். இப்போ இதை நம்ம ஆற விட்டுறணும். இதுக்கிடையில் என்னென்னா 8 மணி நேரம் நம்ம ஈவினிங் காய்ச்சினோம்னா மறுநாள் காலையில் தான் இதை வடிகட்டணும். அப்போனா தான் நல்லது. நிறையா பேருக்கு என்ன பண்ணாலும் முடி கொட்டும். ஸோ என்ன பண்ணணுன்னா நம்ம இந்த எண்ணெயை 2 நாள் பாட்டிலில் ஊற்றி மண்ணுக்குள்ளே பிதைச்சி போடணும். பிதைச்சி போட்டுட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் எப்படி இருக்குன்னு. இப்போது இது கூட நம்ம கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிடலாம். ஏன்னா விளக்கெண்ணெய் நல்லா நமக்கு ஹேர் க்ரோத் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 லிட்ரு ஆயில் ஊற்றணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. நமக்கு 100 150 எண்ணெய்க்கு தக்கன கம்மி ஆகிட்டு. ஸோ இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்ச விளக்கெண்ணையும் சேர்த்துக்கிடலாம். விளக்கெண்ணெய் எதுக்காகனா அது ஹீட்டை தணிக்கும், குளிர்ச்சி. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இப்போ எந்தளவு சேர்த்துக்கிறேன். நமக்கு எந்தளவு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். அதுக்காக ரொம்ப சேர்த்துறாதீங்க. ஒரு 350 ml எண்ணெய் கிடச்சிருக்குன்னா நம்ம ஒரு 50 ml எடுத்துக்கிடலாம் விளக்கெண்ணெய். ஸோ தப்பு இல்லை. ஸோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, இதனுடைய மூடி இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். எனக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலான்னு தோணிட்டு, ஸோ குவான்டிட்டிக்காக நான் அதையும் கூட கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா பாப்பாவுக்கு தான் இது, எனக்கு இல்லை. பாப்பாவுக்கு ஹீட் பாடி. ஸோ அதனால் இப்போ இந்த மூடியை பாருங்கள், இதில் ஹோல் நான் போடலை. ஏன்னா மண்ணுக்குள்ளே நம்ம பிதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக.
ஸோ இப்போ பாருங்கள், இதை நல்லா மூடிட்டு நம்ம மூடி போட்டுட்டு 2 நாள் 3 நாள் நம்ம மண்ணில் விதைச்சி போட்டுறணும், நல்லா பள்ளத்தை தோண்டி. அப்புறம் எடுத்து நம்ம இதை யூஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நல்ல நமக்கு முடி வளரும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, கவலை இல்லாமல் இருங்க. அப்போனா தான் நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து முடி வளரும். ஸோ நம்ம ஓவர் டிப்ரெஷனில் இருந்துட்டு எதை தேய்ச்சாலுமே நமக்கு முடி வளராது. அப்புறம் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.